இன்னைக்கு வந்து நாங்கள் கருவாடு செய்ய போகிறோம். இல்லை, சென்னாக்குண்ணி கருவாடு. சென்னாக்குண்ணி கருவாடுல சமையல் செய்ய போகிறோம். 1 கப்பு சென்னாக்குண்ணி. இதை நம்ம வறுத்துக்கிறோம். பாடு பற்ற வச்சு கடாய் சூடு ஏற்றோம். அப்போது நம்ம சென்னாக்குண்ணியை வச்சுருக்கோம், அதை ஃப்ரை பண்ணணும். அதாவது வறுத்துக்கணும் லைட்டாக. ஆமாம், ஆயில் இல்லாமல் ட்ரை ஃப்ரை. இது வந்து நான் வந்து இந்த இதில் மண்ணாக இருக்கும், இதை அலசி காய வச்சதுனால இது நல்லா சுத்தமாக இருக்குது. இது பாருங்கள், இது மாதிரி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி கை தொட்டால் நல்லா உடையிற மாதிரி இருக்கணும். அப்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தட்டில் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது மாதிரி பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அதே கடாயை அப்படி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான ஆயில் கொஞ்சமாக அதை வறுக்கிறதுக்கு மட்டும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம். இப்போ அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம். தெறிக்க விடுறோம் பார்த்தியா. சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட போட்டுக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பூண்டு நசுக்கி ஒன்றும் அதிகமாக நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டுக்கிறேன். அடுத்தபடி தக்காளி பொடியாக கட் பண்ண தக்காளி 2, இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு. இது வந்து குழம்பு மிளகாத்தூள், இது மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டுருக்கேன். கொட்டி நல்லா கிளறிக்கலாம். இது கூட இப்போ நம்ம இந்த வறுத்த சென்னாக்குண்ணியை இது கூடயே கூட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ உப்பு நம்ம போட்டோம்ல, இது ஆல்ரெடி இதில் உப்பு இருக்கும் அந்த கருவாடில், அதனால் இது சரியாக இருக்கும். சப்போஸ் பத்தலைன்னா வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் வேகட்டும். பாருங்க, அப்படி ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு கிளறிடலாம். இது மாதிரி இருந்தால் தான் சம்மல் ரெடி. ஆல்ரெடி நம்ம இதை வறுத்தோம் இல்லையா, அதனால் வெந்துடும் சீக்கிரமாக. இது சாதம் போட்டு நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி அப்படியே தூவிக்கலாம். சென்னாக்குண்ணி சம்மல் ரெடி. பழைய சாதத்தில் இந்த சென்னாக்குண்ணி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணுறீங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி ஆக்சுவலாக இருங்க, நான் சொல்கிறேன். நான் சாப்பிட்டேன் சொல்லுவேன். நீ ட்ரை பண்ணுறது நல்ல வார்த்தை 4 வார்த்தையை சொல்லுப்பா. கொஞ்சம் காரமாக இருக்குது, காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். சாப்பாடு கரெக்டாக இருக்குண்டா, சாதத்தை போட்டு சரியாண்டா. நீயே சாப்பிட சொல்லு. அப்போ அமைதியாக இரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது காரம், அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி சூப்பராக இருக்குது. சாதம் போட்டு பெஸ்ட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா காரம் கம்மியாக அருமையாக இருக்கும்.